எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்கள் தனிமையின் நேரங்களிலே எங்களுக்கு ஆறுதலாய், எங்களுக்கு தேறுதலாய், எங்களை வழிநடத்துகிறவராய், எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிற தேவன் நீராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு என்ன வார்த்தை நீர் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் அதை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இல்லை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. மனுஷ சத்தங்களை கேட்டு கேட்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கோம்ப்பா. உம்முடைய சத்தம் இன்று எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். எங்கள் ஆத்துமாக்களுக்கு தேவையான வார்த்தையினாலே கர்த்தர் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அரிமரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மேக்ஸ் லுக்காடோ அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான இங்கிலீஷ் ரைட்டர் இருக்கார். அவரோட புக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய அவருடைய புக்ஸை வாங்கி நான் படிச்சிருக்கேன். அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1980 வருஷம் அமெரிக்க தேசத்திலே ஜூடித் பக்னர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பெண், வாலிப பெண், ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கேர்ள். அவங்க மாடலிங்கில் ரொம்ப டாப். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ், அங்கே நடக்கிற நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வாரத்தில் ஒரு முறையாவது ஜூடித்தோட பிக்சர் இல்லாமல் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்காது. அப்படி ஒரு பெண். அந்த தேசத்தில் எல்லாருக்குமே ஜூடித்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் திடீரென்று ஒரு நாள் 1980 வருஷம் அவங்க வீடு திறக்கப்படவே இல்லை. என்ன ஆச்சு ஜூடித்துக்கு அப்படின்னு வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது சற்றேறக்குரிய 38 வயதான ஜூடித், அழகான பெண், தற்கொலை செய்து மரித்து போயிருந்தாள். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அன்றையிலேருந்து ஒரு வாரம் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக ஜூடித்துடைய காரியத்தை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னு சொன்னால், அழகான பெண், நல்ல பேரோடும் புகழோடும் இருக்கிற பெண், அவங்களுக்கு நிறைய காசு இருக்குது, நிறைய சொத்துக்கள் இருக்குது, அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஏன் ஜூடித் மறிச்சிட்டாங்க, ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்க, பல கேள்விகள். அப்போது அவங்க வீட்டை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய டைரி சிக்கியதான். அதில் பார்த்தா ஜூடித் எழுதியிருந்தாங்க, எனக்கு பேர் புகழ் எல்லாம் இருந்தது, உலகத்தில் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் கேர்ள். இந்த அமெரிக்காவில் வாழ்கிற எல்லா இளம் பெண்கள் நினைக்கிறாங்க, வாலிப பெண்கள் நினைக்கிறாங்க, நான் தான் மோஸ்ட் லக்கியஸ்ட் கேர்ள் இன் ஆல் ஓவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ், நான் தான் ரொம்ப லக்கியான பொண்ணுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் வெளியே எனக்கு அவ்வளோ பெரிய பேர் புகழ் இருக்குது. ஆனால் என் இருதயத்துக்குள்ள தனிமை, டிப்ரெஷன், சோர்வு, எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த தனிமை என்னை ரொம்ப கொண்டுக்கிட்டே இருக்குது. எனவே நான் நிரந்தரமாக தூங்க போகிறேன், நான் நிரந்தரமாக தனியாக இருக்க போகிறேன், என்னை குறித்து யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக எழுதிட்டு இருந்தாங்க. கிரைஸ் ஆஃப் லோன்லினஸ், கிரைஸ் ஆஃப் லோன்லினஸ், ஒரு தனிமையின் அழுகை அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருந்தாங்களாம். என்னை கேட்கிற தெய்வஜனமே, இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு லோன்லினஸ், தனிமை. தனிமை. நான் போன வாரம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது ஒரு விடுதலையின் மாதம். ஹல்லேலூயா. நீங்கள் எதிலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த தனிமை அப்படின்ற சொல், தனிமை என்கிற காரியம் எல்லா மனுஷருடைய வாழ்க்கையில் வந்து போகிற ஒரு காரியம். சிலருடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் அந்த லைஃப் மாறிடும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அந்த தனிமை நிரந்தரமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஜூடித் போல நல்ல குடும்பங்கள் இருக்கும், ஜூடித் மாதிரி நல்ல பெயர்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க ஹார்ட்டில் ஒரு வெறுமை, ஒரு கேப், ஒரு வெற்றிடம், அதை நிரப்ப யாரால முடியாது. அந்த தனிமை அநேகரை கொன்று கொண்டு இருக்கும். என்னை கேட்கிற தேவஜனமே,
கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, போன வாரம் இங்கிருந்து போனதுலேருந்து நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே அடுத்த வாரம் என் ஜனங்களுக்கு என்ன சொல்லணும். ஆண்டவர் கேட்ட உடனே சொன்ன காரியம் இந்த தனிமையை குறித்து தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அப்பேற்பட்ட காரியங்களில் நீங்க சிக்கி தவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை தேறுதல் படுத்த, நீங்க தனிமையானவர்கள் இல்லை என்று சொல்ல இன்றைக்கு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்களாம் ஒரு நியூஸ் பேப்பர்ல. யாரெல்லாம் தனிமையா ஃபீல் பண்றீங்க, என்கிட்ட பேசுறதுக்கு யாரெல்லாம் நினைச்சீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், 30 நிமிஷம் உங்க கூட நாங்க பேசுவோம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்போம், ஆனா அதுக்கு $5 தான், 5 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 5 ரூபாய் தான் அதுக்கு. நீங்க எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம், நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு நாங்க எதுவும் எதிர்மறையெல்லாம் நாங்க பேச மாட்டோம்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சும்மா விளையாட்டா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்களாம். அவங்க விளையாட்டாக தான் அதை ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க சொன்னாங்க 20க்கு மேலே கால்ஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அப்போது தேசத்தில் தனிமையானவர்கள், தனிமையாக ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படின்னா, சிலர் விரும்பி தனிமையாக இருக்க சில பேர் விரும்புவாங்க. அவங்க தனிமையை விரும்புவாங்க. பட் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், அதில் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க தனிமையை. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அது பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்க கூடவே அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஜான் மில்டன் அப்படின்னு சொல்ற ஒரு ரைட்டர் எழுதினாரா, loneliness is the first thing which God's eyes named not good. தனிமை என்பதுதான் இந்த வேதத்துல முதல் காரியம் ஆண்டவர் நல்லது அல்ல என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் சொல்லுது, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. ஸோ ஆண்டவர் நல்லதல்ல அப்படின்ட்டு நினைச்ச காரியம் தனிமை தான். சரி, நல்லதல்லன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்ம எல்லாத்துக்குமே வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம தியானிக்கிறோம். அப்போ இந்த வேதத்துல வாழ்ந்த ஊழியக்காரங்க, மனிதர்கள் தனிமையை சந்தித்தது இல்லையா, அல்லது தனிமையில் அவங்க கஷ்டப்பட்டது இல்லையா அப்படின்னு பார்த்தா, எல்லா மனுஷருடைய வாழ்க்கையில தனிமை மிக கொடூரமான ஒரு காரியத்தை அவங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப அழகான பிள்ளை, செல்லமான பிள்ளை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு தனிமை அவனை துரத்தின போது எல்லாவற்றை விட்டு அவன் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை, தனிமையை நோக்கி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவன் வாழ்க்கையில் அவன் திரும்பி வர வரையில அவனுக்கு தனிமை அவனோட இருந்தது. ஆமென். அவனுக்கு நல்ல மனைவிகள் இருந்தாங்க, அழகான பிள்ளைங்க இருந்தாங்க, 12 பிள்ளைங்க இருந்தாங்க, 4 மனைவிகள் இருந்தாங்க. இவ்வளோ இருந்தும் யாக்கோபனுடைய இருதயத்தில் தனிமை அவனோட கூடவே தான் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க நினைச்ச மாதிரி, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி, அவங்க விரும்புகிற மாதிரி அநேக காரியங்கள் கிடைப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். யோபுன்னு சொன்னாலே அவன் வசனம், அவனை ஆரம்பிக்கும் போதே இன்ட்ரோடக்ஷனே, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பாவத்தை விட்டு விலகுறமான மனுஷன், அவனை போல ஒரு மனுஷன் அந்த பூமியில யாருமே இல்லை. வேதம் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருந்தது. ஆமென். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அவமானம் வரும்போது, அவங்க மனைவியே அவளை பார்த்து சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அவனுடைய வாழ்க்கையில் தனிமை. சரி, மனைவி தான் அப்படி சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு பார்த்தா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்தானுங்க, அவர் கூட உட்கார்ந்தாங்க. 7 நாள் எதுவுமே பேசலை. 7 நாள் முடிவில் பேச ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாங்க, நீ என்ன பாவம் பண்ண, நீ கடவுளை என்ன நீ துக்கப்படுத்தின, நீ என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்த, அதனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், அதனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் என்று சொல்லி அவனை ஒவ்வொரு நாளும் பேசி அந்த காயப்பட்ட இருதயத்தை இன்னும் அதிகமாய் காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, யோபுவுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் அவனை சுத்தி இருந்தாங்க, இருந்தாலும் அவனோட இருதயத்தில் தனிமை. ஆமென். அவன் தேவனை தூஷிக்க அவன் மனசு ஒரு நாளும் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் தப்பு செஞ்சுட்டாருன்னு சொல்ல அவனால முடியவே இல்லை. ஆனா அவன் இருதயத்தில் தனிமை அவனை வாட்டிக்கொண்டே இருந்தது. ஆமென். என்னோட கூட ஒரு வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். யாரு சொல்றது இத? தாவீது சொல்றான்.
தாவீது சொல்றான், கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவரே சொல்றாரு, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட தாவீது சொல்றான், நான் சிறுமையானவன், நான் தனிமையானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு பல நூறு ஆயிரம் மனைவிகள், எவ்வளவோ பிள்ளைகள் அவனை சூழ்ந்து எல்லாமே இருந்துச்சு. அவனுக்கு இல்லைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், நான் தனிமையாக இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன். அப்போ யோசித்து பார்த்தா, இந்த உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், எல்லா உலக பிரகாரமான காரியங்கள் ஒரு மனுஷனை நிறைவானவனாய் ஆக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஸோ எது ஒரு மனுஷனை நிறைவாக்கும் என்று சொன்னால், அவன் இருதயத்துக்கு தேவைப்படுகிற சமாதானம், அவங்க வாஞ்சிக்கிற அன்பு, அவங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கை, அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அவங்க இருதயத்துக்குள்ள வந்தாதான் அந்த மனுஷன் ஒரு ஃபுல்னஸை ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் அவங்க ஒரு முழுமையாய் அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு நாள் பெதஸ்தாவின் கரையில் நடந்து வந்துட்டு இருக்கிறார், ஒரு குளத்தினுடைய கரையில். அந்த பெதஸ்தாவுக்கு ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னா, சிக்கானவங்களை ஃபுல்லா அந்த கரையினுடைய அந்த குளத்தினுடைய கரையில் அப்படியே படுக்க வச்சிருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் தேவதூதன் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்குவாராம். அப்போ யார் ஃபர்ஸ்ட் அதில் விழுறாங்களோ அவங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் அவங்க சுகமாகி போயிடுவாங்க. குருடராக இருந்தாலும், செவிடராக இருந்தாலும், சப்பானிகளாக இருந்தாலும், குஷ்டரோகிகளாக இருந்தாலும், வேற எந்த ப்ராப்ளமோடு அவங்க இருந்தாலும் சுகமாகி அவங்க கடந்து போவாங்க. ஆனால் அங்கே ஒரு மனுஷன் 38 வருஷமாக இருக்கிறான். நான் யோசிக்கிறேன், அவனுக்கு ஃபேமிலி இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, அல்லது ஊர்க்காரங்க இருந்திருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்திருப்பாங்க, சின்னதுலேருந்து அவனோட விளையாடினவங்க இருந்திருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் 38 வருஷம் ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே வரவே இல்லையாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வெளியரங்கமா பிசிக்கல்ல இருந்த அந்த வலியை விட, வேதனையை விட அவன் இருதயத்தில் பெரிய வலி இருந்துச்சு. எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை. தேவச்சனமே எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை. இந்த மனுஷன் அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். யாருக்கிட்டையாவது சொல்லி அனுப்புறதுக்கு கூட யாரும் இல்லை அவனுக்கு. ஏதாச்சும் நான் உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு கூட யாரும் இல்லை. தனிமையோடு, விரக்தியோடு, வேதனையோடு, நான் செத்தா போதும், செத்தா பரவாயில்ல அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது 38 வருஷம் கழிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தாவின் கரைக்கு கடந்து வருகிறார் அந்த மனுஷனை பார்க்க. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் அதை வாசிச்சு பாருங்க. அங்கே வந்தபோது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து கேட்குறாரு, நான் உன்னை சுகமாக்கணும் நீ விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. அவன் ஆமா ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க அதெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. அவன் சொல்றான், ஆண்டவரே தூதன் வந்து இந்த குளத்தை கடக்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. ஆமென். அப்போதான் நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ அவனுடைய சுகவீனத்தை காட்டிலும், அவன் பலவீனத்தை காட்டிலும், அவனுடைய வெளியரங்கமான வேதனையை காட்டிலும் அவன் இருதயத்தில் பெரிய காயப்பட்டு இருக்கிறான். அவன் இருதயத்தில் பெரிய வலியோடு இருந்தான். அதனால தான் இயேசு சுவாமியை பார்த்ததும் சொன்னான், எனக்கு சுகம் கொடுங்கன்னு அவன் கேட்கல, என்னை பலப்படுத்துங்கன்னு அவன் கேட்கல, நான் வீட்டுக்கு போகணும்னு அவன் கேட்கல, நான் எழுந்துக்கணும்னு அவன் கேட்கல. அவன் சொன்னான், எனக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கரை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இயேசு கிறிஸ்து இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். உங்கள் உள்ளான மனசில் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன நீங்கள் வேதனைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை எந்த மனுஷனும் உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது, யாரும் உங்களை பார்க்கவே முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு உங்கள் மீது நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயா சாட்சி சொல்லும் போது சொன்னார், அவருடைய டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் வச்சிருக்கிறாரோ அந்த டைமில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவனுடைய டைம் 38 வருஷம் கழிச்சு தான்.
அப்போ அவன் அத்தனை வருஷமும் அங்கே தான் இருந்திருக்கிறான். 10 வருஷம் நினச்சி பார்த்துருப்பான், 20வது வருஷத்தில் நினச்சி பார்த்துருப்பான், யாராச்சும் வரமாட்டாங்களா? 30வது வருஷத்தில் நினச்சி பார்த்துருப்பான், யாராவது வரமாட்டாங்களா? ஆனால் 38 வருஷம்லாம் வந்துட்டதுக்கப்புறம் அவன் யாராச்சும் வருவாங்கன்னு அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். செத்தா போதும்னு நினச்சிருப்பான். எப்படியாவது சாவு வராதான்னு அவன் நினச்சிருப்பான். வேற எந்தையும் அவன் எதிர்பார்த்ததே இல்லை. அவன் நினச்சிக்கிட்டான் என் லைஃப் முடிஞ்சிருச்சு. அவன் நினச்சிக்கிட்டான் நான் காத்திருந்தது முடிஞ்சிருச்சு. அவன் நினச்சிக்கிட்டான் நான் ஏங்கி இருந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு நல்லது நடக்க வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம்ல, கடவுளே வந்தா கூட காப்பாற்ற முடியாது, கடவுளே வந்தா கூட இதை மாற்ற முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அந்த மனுஷன் வந்தபோது அவன் நினைச்சிட்டான் முடிஞ்சிருச்சு. ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், இன்னைக்கு நான் உங்களை தைரியப்படுத்துறேன். ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ற நேரம், உங்களுடைய கரத்தை பிடிச்சி நடத்துகிற நேரம், உங்களை விசாரிக்கிற நேரம், உங்களை தேற்றுகிற நேரம் மிக அருகில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, காத்திருக்கிறத குறித்து சோர்ந்து போகாதீங்க. சரி, நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருந்தேனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் கொண்டு போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சீஷர்கள் எல்லாம் அங்கே அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி ஆண்டவர் முழங்கால் படியிட்ட பொழுது அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது, ஜனங்கள் வந்து எப்படி அவரை காட்டி கொடுக்க போகிறாங்க, எப்படி அவரை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க, எப்படி அந்த ரோட்டில் எல்லாரும் அவரை அவமானப்படுத்த போகிறாங்க. இப்போ தான் போன ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் ஓசன்னா ஓசன்னான்னு சொன்ன அதே வாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவனை சிலுவில் அறையும்னு கத்த போகிறாங்க. இது எல்லாம் இயேசு சுவாமிக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் மனஸ்தாபப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவர் மனுஷனா இந்த உலகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவகுமாரனா இருந்தா கூட அடிச்சா அவருக்கு வலிக்கும், அவருக்கு நம்ம என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவோமோ எல்லாமே அவர் ஃபீல் பண்ணாரு. எனவே கெத்செமனேவில் ஆண்டவர் முழங்கால் படிட்டு ஒரு தனிமையை, ஒரு லோன்லினஸ் அவர் ஃபீல் பண்ணி அவர் ஜெபம் பண்ணாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடுங்க. நான் நினைச்சேன், ஏசப்பா இந்த உலகத்துல வந்ததுக்கு காரணமே என்னதான்? சாகிறதுக்கு தான், உங்களுக்காக எனக்காக மறிக்கிறதுக்கு தான். அப்போ அந்த பிளானை பல வருஷமா அவருக்கு தெரியும். பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு சுவாமிக்கு தெரியும், நான் உலகத்துக்கு போவேன், 3 வருஷம் நான் ஊழியம் செய்வேன், 30 வருஷம் நான் அங்கே இருப்பேன், முடிவில் என்னை கொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த தனிமை, அந்த வேதனை, அந்த பயம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடும். ஆமென். அவரை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 12 பேர் எப்பவும் சுற்றி கூடவே இருந்தாங்க. இருந்தாலும் ஆண்டவர் தனிமையை ஃபீல் பண்ணார். சிலுவையில் கொண்டு போய் ஆண்டவர் அரைஞ்சாச்சு. அவரை முடியாமல் கண்ணை திறந்து யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா ஒருத்தன் கூட அங்கே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூரத்தில் கொஞ்சம் பெண்களோட யோவான் மட்டும் நின்று கொண்டிருக்கிறான், வேற யாருமே இல்லை. ஆண்டவர் நினைச்சார், இந்த மனுஷங்க கூட 3 வருஷம் நான் வாழ்ந்தனே, 3 வருஷம் நான் சாப்பிட்டனே, 3 வருஷம் நான் உறங்கினனே, என்னோட கூடவே இருந்தாங்களே, ஒருத்தர் கூட அங்கே இல்லை. ஹல்லேலூயா. நண்பகல் வேலையில வசனம் சொல்லுது, சர்வ உலகத்தினுடைய பாவங்கள் இயேசுவின் மீது வந்தபொழுது அப்ப நினைக்கிறாரு, என்னை அனுப்பின பிதாவும் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி வசனம் சொல்லுது. அவர் பலத்த சத்தமாய் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கும் தனிமை. ஸோ தனிமையை கிராஸ் பண்ணாம எந்த மனுஷ வாழ்க்கையும் இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், சில பேருக்கு அது கொஞ்ச காலம், சிலருக்கு அது நிரந்தரமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், இந்த தனிமையை விட்டு நம்மளால் எங்கேயும் ஓடவே முடியாது, நம்மளை துரத்தி கொண்டே தான் இருக்கும். ஆமென். அதனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில், இயேசுவோடு உங்கள் கரத்தை பிடிச்சி, ஆண்டவரே இந்த தனிமையின் பாதியில் நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், இந்த வேதத்தில் தனிமையான ஒரு மனுஷனை, இதை மாதிரி ரொம்ப லோன்லினஸை ஃபீல் பண்ண ஒரு மனுஷனை கர்த்தர் யாரையாச்சும் உயர்த்திருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் முதல் வசனம். கீலேயாத்தியனான யெப்தா
பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். ஆமே. இப்போ என்ன கவனிங்க, ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் எப்தா. வசனம் அவனுக்கு ஃபர்ஸ்டே சொல்லுது, he is a valor, அவன் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா, ஒரு யுத்த வீரன். ஆனா கீலேயாத் அவனை ஒரு தப்பான ஒரு பெண்ணிடத்திலே அவனை பெற்றான். அதன் பின்பதாக கீலேயாத்தின் மனைவி இருந்தால் அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்தப்போ அந்த கீலேயாத்தினுடைய மனைவியினிடத்தில் பிறந்த பிள்ளைகள் எழும்பி இந்த பரஸ்திரியின் குமாரனாகிய எப்தாவை பார்த்து சொல்றாங்க, நீ எங்களோட இருக்க முடியாது, நீ ஒரு அந்நிய ஸ்திரீயினுடைய மகன், எங்க கூட நீ வாழ முடியாது, எங்க அப்பாவுடைய சொத்துலெல்லாம் உனக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்க முடியாது, பிளெஸிங்ஸ் கொடுக்க முடியாது, நீ எங்களை விட்டு போ என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். ஆமென். நான் யோசிச்சேன், அப்போ அந்த கீலேயாத்து என்ன பண்ணா, அவங்க அப்பா என்ன பண்ணா, அவன் பண்ண தப்புக்கு இன்னைக்கு இந்த பிள்ளை கஷ்டப்படுதேன்னு பார்த்தா கீலேயாத்து எதுவுமே பேசவே இல்லை. ஹல்லேலூயா. அவனை துரத்தினார்கள். அவன் அங்கிருந்து கடந்து போய் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணனான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட யுத்தத்திற்கு போவார்கள். ஹல்லேலூயா. இந்த எப்தா தோப் என்கிற தேசத்துல போய் குடியிருக்கிறான். தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு, தன்னுடைய அப்பாவை விட்டுட்டு, தன்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவன் வேறே ஒரு தேசத்துல போய் அவன் குடியிருந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஜனங்களெல்லாம் உனக்கு கேட்டிருப்பாங்க, ஏன்பா உனக்கு ஃபேமிலி இல்லையா, உனக்கு அப்பா இல்லையா, உனக்கு அம்மா இல்லையா, உங்க ஊர் என்ன ஊர், உன் சொந்த ஊர் என்ன ஊர், நீ யார் வீட்டில இருந்து வந்திருக்க, நீ என்ன, எவ்வளோ கேள்விகள் அவன் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஆமென். அவன் சொன்னான், அவன் நினச்சிக்கிட்டான், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையானவன், நான் தனிமையானவன், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், தகப்பனால் மறக்கப்பட்டவன், சகோதரனால துரத்தப்பட்டவன். அவன் வாழ்க்கையில் தனிமை, அவனுடைய வாழ்க்கையில் தனிமை, கண்ணீர், வேதனை, தனிமையாக இருக்கிறான். அதுக்கடுத்து அந்த வசனம் சொல்லுது, வீணரான மனுஷர் அவனோட சேர்ந்து கொண்டு யுத்தத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொன்னால், அங்கே கொஞ்சம் தேசத்தில் வீணரான மனுஷர் சொன்னால் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருக்க யூஸ்லெஸ் பீப்புள்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட மனுஷர்கள். அவங்களும் எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டவங்க, அவங்களால யாருக்கும் யூஸ் கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷர்கள் இந்த எப்தாவோட சேர்ந்து கொண்டு யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தம்னா பெரிய யுத்தம்லாம் இல்லை, சின்ன சின்ன சண்டைகளுக்கு போவாங்க. அங்கேருந்து ஏதாச்சும் கொண்டு வருவாங்க, அதை வச்சு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. எப்தா நினச்சான், என் அப்பா என்னை மறந்துட்டாரு, என்னோடு கூட பிறந்தவங்க என்னை மறந்துட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, எனக்குன்னு சொல்லிக்கிறது கூட யாரும் இல்லை, நான் தனிமையானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு நாளும் உடைந்த உள்ளங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்லவே அல்ல. இந்த சர்ச்சில் ஒரு 100 பேர் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா எல்லாருடைய முகத்தை தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் யாருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கு, யாருடைய இருதயம் வியாகுலத்தில் இருக்குது, யார் சிறுமையாக ஃபீல் பண்ணுறாங்க, யார் தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏசப்பா உங்கள் அருகில் வந்து இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, எப்தா தோப் தேசத்தில் இருக்கிறான். அவன் சகோதரன் நினச்சிட்டாங்க, நம்ம அவனை துரத்தி விட்டுட்டோம், இனிமே அவன் இங்கெல்லாம் வரமாட்டான், நம்ம அப்பா வீட்டுக்கு வரமாட்டான், நம்ம சொத்தெல்லாம் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க நினச்சது மாதிரியே எப்தா திரும்பி வரலை. எப்தா அவங்கள தேடலை. எப்தா அவங்களுடைய பணத்துக்கு அவன் ஆசைப்படலை. அவங்களுடைய சொத்து வேணும்னு அவன் கேட்கல. எங்கள் அப்பாவுடைய சொத்துல எனக்கு பங்கு வேணும்னு அவன் கேஸ் போடலை. எதுவுமே செய்யலை. எப்தா அவனோட இடத்துல அவனுடைய தனிமையை, அவனுடைய இயலாமையை அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அவன் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் சும்மா இருப்பதே கிடையாது. ஒரு நாள் இஸ்ரவேலர் கேட்குறாங்க, இந்த கீலேயாத்தின் மனுஷர் கேள்விப்படுறாங்க, அம்மோனியர்கள் நமக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டதுமே இவங்க பல பேர் இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள்
பிள்ளைகள் தான் வேதம் சொல்லுது. அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபேமிலிஸ், அவங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ், நிறைய ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்கன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா இந்த சகோதரர்கள் இந்த அம்மோனியர்களை எதிர்த்து போராட பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பயந்து கலங்கின பொழுது திடீரென்று அந்த ஊர்க்காரங்க யாரோ வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, எப்பா நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க ஏன் கலங்குறீங்க, நீங்க ஏன் யுத்தத்துக்கு போக யோசிக்கிறீங்க? உங்க சகோதரன் ஒருத்தர் இருக்கான்ல யெப்தா, அவனை பல நாள் முன்னாடி நீங்க துரத்தி விட்டீங்கல்ல, அவன் தோப் தேசத்தில் இருக்கிறான். அவன் பராக்கிரமான மனுஷன், அவன் யுத்த வீரன். அவன் வந்தான்னா, அவன் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தான்னா நீங்க ஈஸியா அம்மோனியர்களை முறியடிச்சிடலான்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. யெப்தா கனவுல கூட நினைச்சு பார்க்கல என் சகோதரர்கள் என்னை தேடி வருவார்கள் என்று சொல்லி. ஒரு நாள் காலை யெப்தா அவன் வீட்டுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துட்டு எப்பயும் போல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா தூரத்துல கொஞ்சம் பேர் வராங்க. அவங்கள பார்த்தா இவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல, வேற மாதிரி இருக்குது. யார் வராங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கேட்டுக்கிட்டு வராங்க, யெப்தா வீடு எங்க இருக்கு, யெப்தா வீடு எங்க இருக்கு, யெப்தா எங்க இருக்காரு. யெப்தா எழுந்து போய் சொல்றான், நான் தான் யெப்தா, என்ன வேணும்? அவங்க சொல்றாங்க, யெப்தா நான் உங்களுடைய சகோதரர்கள், இது மாதிரி அம்மோனியர்கள் எங்களுக்கு எதிராக வர்றாங்க, நீ எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெப்தா நினைக்கிறான், யெப்தா சொல்றான், யோசிக்கிறான், அன்னைக்கு நான் வேணான்னு என்னை வீட்டிலேருந்து துரத்தி விட்டுட்டீங்களே, நான் நீங்க துரத்துறதுனால நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கேயோ வந்து எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஏன் ஹெல்ப் கேட்குறீங்களே? இப்போ அவன் சொல்கிறான், நான் உங்களோடு வந்து உங்களோட யுத்தம் பண்ணி அம்மோனியர்களை நான் முறியடிக்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தலைவனாக இருப்பேன், நீங்கள் என் பின்னாடி வரணும்னு சொன்னான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவஜனமே. சொத்துலே பங்கு கொடுக்க மாட்டேன்னவங்க, வீட்டிலே சேர்க்க மாட்டேன்னு சொன்னவங்க, எங்கள் அப்பா பேரை உன் பேர் பக்கத்தில் போடக்கூடாதுன்னு சொன்னவனுங்க, இப்போ வேற சாய்ஸே இல்லை, இப்போ வேற வழியே இல்லை. இவன் சொல்கிறதுக்கு ஒத்துக்கலைன்னு சொன்னால் இவங்க கீலேயாத்தினுடைய குடும்பம் எல்லாம் அம்மோனியர்களுக்கு அடிமையாக போக வேண்டிதான். அவன் அடிமையாக கொண்டு போவானோ இல்லை கொலை பண்ணி போட்டு போவானோ தெரியாது. ஸோ வேற வழியே இல்லாமல் சொல்கிறாங்க, கண்டிப்பா கண்டிப்பா நீ எங்களுக்கு தலைவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, யெப்தா கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபித்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் சில மனுஷர்களை கூட்டிக் கொண்டு போய் எல்லா சண்டையை போட்டு முடிச்சுட்டு வர்ற மாதிரி அம்மோனியர்களை முறியடித்து விட்டு வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒதுக்கப்பட்டவன் மூலமாக தான், அந்த தனிமையானவன் மூலமாக தான், அந்த வேண்டான்னு சொன்னவன் மூலமாக தான் கீலேயாத்தின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆமென். தேவ ஜனமே, உங்களுக்கு யாரோ ஆசீர்வாதம் கொடுக்கலன்னு நீங்க கவலைப்படாதீங்க, யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு நீங்க கவலைப்படாதீங்க, யாரோ உங்க சார்பா வரலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்காக பரலோகத்தை அனுப்புவார், உங்களுக்காக ஊழியம் செய்ய தம்முடைய தூதர்களை அனுப்புவார். உங்களை முன்னிலைப்படுத்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்மலையின் மேலே நிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே சோர்ந்து போகாதீங்க. வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க, அவர் மீது வைத்து விடுங்க. இன்னைக்கு உங்க இருதயத்தை பிழிந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? உங்களை சிரிக்க விடாம எப்பவுமே சோகமா வச்சிருக்கிற காரியம் என்ன? இன்னைக்கு உங்களை சந்தோஷமா இருக்க விடாம உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன? இன்னைக்கு ஏசப்பாவுடைய கரத்துல கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் உங்களை விசாரித்து உங்களை வழிநடத்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். தனிமையானவர்களை எப்பொழுதும் தேவன் தம்முடைய கரத்தில் எடுப்பார் என்று சொன்னால் அவர்களை லீடர்ஸாக தான் கர்த்தர் வைப்பார், அவர்களை பெரிய வாரியர்ஸாக தான் கர்த்தர் வைப்பார். அவங்கள பெரிய பெரிய ஆட்களாக தான், அவங்கள ஏளனமாக பேசினவங்க, தப்பாக பேசினவங்க, அவங்கள ரொம்ப சீப்பாக பேசினவங்க எல்லாரும் முன்னாடி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். நம்ம அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்லவே இல்லை, தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யெப்தாவை தள்ளினவர்கள் முன்பதாக, யெப்தாவை தனிமைப்படுத்தினவர்கள் முன்பதாக, யெப்தாவை துரத்தினவர்கள் முன்பதாக கர்த்தர் அவனை அவர்களுக்கு தலைவனாய் மாற்றி, அவங்க பயப்பட்ட காரியம் வரும்பொழுது, அவங்க நடுங்கின காரியம் வரும்பொழுது, அவங்க சோர்ந்து போன காரியம் வரும்பொழுது, யெப்தா அவர்களை ரட்சிக்கிற ரட்சகனாய், அவர்களை மீட்கிற மீட்பனாய்
தேவன் அவனை மாற்றி கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் நிலைமைகளை மாற்ற அவரால் முடியும். கர்த்தருடைய டைமுக்காக வெயிட் பண்ணுங்க. கர்த்தருடைய டைமுக்காக வெயிட் பண்ணுங்க. 38 வருஷம் அவனுடைய மனநிலைமை எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு வந்தார். அவனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அவன் புதிய மனுஷன் ஆனான். அவன் இழந்த பலன், இழந்த சுகம், இழந்த சந்தோஷம், இழந்த நிம்மதி, இழந்த சமாதானம் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினார். தேவச்சனமே, உங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன், உங்களை ஒரு நாளும் விலகாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொன்னார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் உண்மை உள்ளது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போவதே இல்லை. அப்பா உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் தனிமையை நீங்கள் நோக்கி பாருங்க சுவாமி. என்னை தனிமையை நீங்கள் நோக்கி பாருங்கப்பா. எனக்கு நீங்கள் உதவியாக இருங்க, எனக்கு நீங்கள் ஆறுதலாக இருங்கன்னு சொல்லி அப்பா சமூகத்தை ஒப்பு கொடுப்போமா? அப்பா, எங்கள் தனிமையின் பாதையில் எங்களுக்கு சுமக்கிற தேவனே, எப்தாவின் தேவன், நீர் எங்கள் தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எப்தாவை வழிநடத்தின தேவன், உயிர்ப்பித்த தேவன், அவனை எழும்ப பண்ணின தேவன், அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்த தேவன், அவனை துரத்தினவர்கள் முன்பதாக அவனை தலைவனாக்கிய தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் ஜனங்கள் உடைய சமூகத்தில் கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே அவருடைய தனிமையின் நேரங்களில் நம்முடைய சமூகத்தில் கதரும் பொழுது அப்பா நீர் அவர்களுக்கு மனமிறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. உங்கள் வேலைக்காக காத்திருக்கிற பலத்தை எங்களுக்கு கொடுங்க, நிதானத்தை கொடுங்க, எங்களுக்குள்ள பொறுமையை கர்த்தர் அதிகமாய் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தனிமையானவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருந்து வழிநடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.